போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 2025 தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் பற்றி பார்க்க போகிறோம். பட்ஜெட்டில் எப்போவுமே ரெண்டு இருக்கும், ஒன்று ஃபினான்ஸ், இன்னொன்று அக்ரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அக்ரி பட்ஜெட் பார்க்க போகிறோம். இந்த வருஷம் நீங்கள் எழுத போகிற டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 இந்த 3 எக்ஸாமில் கண்டிப்பாக பட்ஜெட்டை ஃபோக்கஸ் பண்ணி உறுதியாக ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க. அது எந்த எக்ஸாம்னாலும் கேட்கலாம், குரூப் 1லேயும் கேட்கலாம், குரூப் 4லேயும் கேட்கலாம், குரூப் 2லேயும் கேட்கலாம். ஆனால் நம்ம சைடு தமிழ்நாடோட 2 பட்ஜெட்டை படிக்காமல் போகவே கூடாது, ஓகேவா? ஸோ எந்தெந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, புதுசாக என்ன அறிவிச்சிருக்காங்க, எல்லாமே தெளிவாக நம்ம என்ன பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக பட்ஜெட்டில் கேட்குற கொஷின் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நம்ம டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ பட்ஜெட் 2025 ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது தமிழக வேளாண் பட்ஜெட் 2025-26. ஸோ டேட் ஃபஸ்ட்டு 2025 எந்த டேட்டில் தாக்கல் பண்ணாங்க அந்த டேட்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 15 மார்ச் 2025. ஓகே, இதுக்கப்புறம் டைம். ஸோ காலையில் 9:30 AM பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எங்கே பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கன்னா தமிழக சட்டப்பேரவை, சரிங்களா? அப்போ யார் தாக்கல் பண்ணுவாங்கன்னா ஸோ வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். ஸோ இவர் தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டோட இது எத்தனாவது வேளாண் பட்ஜெட் அப்படின்னு கேட்டால் 5வது வேளாண் பட்ஜெட். அதாவது தற்போதைய அரசு முதல்வராக எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் தான் இந்த வேளாண் பட்ஜெட்டே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ 2021 ஃபஸ்ட்டு, 2022 செகண்டு, 2023 தேர்டு, 2024 ஃபோர்த்து, இப்போ 2025 ஃபிஃப்த்து. ஓகேவா? ஸோ இந்த அக்ரிக்குன்னு சொல்லி பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதே இந்தியாவில் ஒரு சில மாநிலங்கள் தான். அதில் நம்ம தமிழ்நாடு ஒன்று. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் ஸோ இதில் இருப்பாங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை இந்த அமைச்சகம். அடுத்தது அக்ரி பட்ஜெட்டோட லிஸ்ட்டு. நான் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு பட்ஜெட்டும் எந்தெந்த நாளில் தாக்கல் பண்ணாங்க இந்த டேட்டை தயவு செஞ்சு படிச்சிடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் லெவல் கொஷினாக உங்களுக்கு கேட்பாங்க. அப்போ தமிழ்நாட்டோட முதல் அக்ரி பட்ஜெட் தாக்கல் பண்ணது 14 ஆகஸ்ட் 2021. செகண்ட் பார்த்தீங்கன்னா 19 மார்ச் 2022. தேர்டு வந்து 21 மார்ச் 2023. ஃபோர்த்து வந்து 20 பிப்ரவரி 2024. ஓகேவா? ஸோ 4 பட்ஜெட்டுக்கான டேட்டும் ப்ளஸ் இப்போ ப்ரெசென்ட்டில் பண்ண பட்ஜெட்டுக்கான டேட்டும் நான் கொடுத்துட்டேன். இது 5மே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யும் மாநிலங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவிலே பண்ணது கர்நாடகா. 2011-12 காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஆந்திராவும் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா வந்து 2013-14 காலகட்டங்களில் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வருஷம் 2025 ஸோ தெலுங்கானாவும் சத்தீஸ்கரும் இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இப்போ பண்ண பட்ஜெட்டும் பேப்பர்லெஸ் பட்ஜெட், அதாவது காகிதமில்லா பட்ஜெட். இப்போ தமிழ்நாட்டில் ஃபினான்ஸு, அக்ரி எந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணாலும் அது பேப்பர்லெஸ், சரிங்களா? ஸோ காகிதத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. இது மத்தியில் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்தியாவோட நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் பண்ணுற பட்ஜெட்டும் பேப்பர்லெஸ். இது யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னா ஸ்டேட்டாக சென்ட்ரலான்னு பார்க்குறப்ப சென்ட்ரல், சரிங்களா? எந்த வருஷம்னா 2021. அதே வருஷம்தான் இந்தியாவில் பிற மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபி. இப்போ நம்ம தமிழ்நாடும் ஸோ என்ன பண்ணுறோம், பேப்பர்லெஸ் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு வரோம். இதுவும் எந்த இயர்லேருந்துன்னா 2021. ஓகேவா? அப்போ 21 தமிழ்நாடு பண்ணியிருக்காங்க, யூபியும் பண்ணியிருக்காங்க. யார் ஃபர்ஸ்ட்னா யூபி. ஓகேவா? ஸோ அப்போ மத்தியில் கேட்டால் ஸோ 2021, இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் கேட்டாலும் 2021. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு எது முதல் மாநிலம் கேட்குறப்ப ஸோ ஆன்சர் யூபி. ஓகே, அடுத்தது இப்போ நம்ம 2025 ஸோ தமிழக வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் என்னென்ன புதுசாக சொல்லியிருக்காரு, ஸோ இதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட், ஸோ வேளாண்மை துறை ஸோ டோட்டல் எஸ்டிமேட் பட்ஜெட் எவ்வளோனா, மதிப்பீடு எவ்வளோனா ₹45,661 கோடி. ஸோ மொத்தமாக நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கப்புறம் மெயினாக சொன்னது விவசாயிகளுக்கு ₹17,000 கோடி பயிர் கடன் வழங்கப்படும். ஸோ இது வந்து மெயினாக என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் தமிழகத்தில் மொத்த சாகுபடி, சரிங்களா? ஸோ இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது 2019-20 நிதியாண்டில் 1.47 கோடி ஏக்கர் பரப்பளவில் நம்ம விவசாயம் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? தமிழ்நாட்டில் பொதுவாக. இதே இது இப்போ 2024-25 நிதியாண்டில் 1.50 கோடி ஏக்கர்
ஸோ இப்போ என்ன இருக்கு, முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு இது சொல்றாங்க. அப்போ கிட்டத்தட்ட 3.23 லட்சம் ஏக்கர் அதிகரிப்பு. அதாவது 2019-20 கம்பேர் பண்றப்ப 24-25 முன்னேற்றம் வந்திருக்கு. அதுவும் 3.23 லட்சம் ஏக்கர் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கேழ்வரகு உற்பத்தி சரிங்களா, இதுல தேசிய அளவில் நம்பர் 1 யாருன்னா தமிழ்நாடு. ஓகே, இது வந்து தனி கொஸ்டினாக கேட்பாங்க, இந்த பட்ஜெட்டை வச்சு எடுத்து தனி கொஸ்டினாக கேட்பாங்க. கேழ்வரகு உற்பத்தியில் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் நம்பர் 1 எதுன்னு கேட்டால் ஆன்சர் தமிழ்நாடு. இதுக்கப்புறம் மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், கரும்பு. ஸோ இதில் தேசிய அளவில் தமிழ்நாடு இப்போ என்ன பிளேஸ்னா இதில் செகண்டு. இதுக்கு அடுத்தது நிலக்கடலை, குறு தானியங்கள் உற்பத்தி, இதில் நம்ம தமிழ்நாடு தேர்டு பிளேஸ். ஓகே, இதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, விவசாயிகளோட வருமானம். ஸோ போதிய அளவு அவங்களுக்கு லாபம் வந்து இல்லை, இது வந்து அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகேவா, அப்போ அவங்களுக்கு தேவையானதை அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ இது என்ன சொல்கிறாங்க, விவசாயிகளின் வருமானம், இது ஒரு முக்கியமானது. இதுக்கப்புறம் பயிர் பல்வகைப்படுத்துதல், இதுக்கப்புறம் இயற்கை வேளாண்மை. ஸோ இயற்கை முறையில் விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் இயந்திரமயமாக்கல், இதுக்கப்புறம் ஊட்டச்சத்து. ஸோ ஊட்டச்சத்துனா சிறுதானியங்கள் நம்ம எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போ சிறுதானியங்கள் நிறைய இடங்களில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த 5 விஷயத்தை முக்கியத்துவம் வச்சு தான் இந்த பட்ஜெட் இருக்கு. அடுத்தது ஹெட்லைன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது நம்மாழ்வார் விருது. இந்த விருது சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது. எப்போனா 2023-24 பட்ஜெட் சரிங்களா, இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. நம்மாழ்வார் விருது இந்த பட்ஜெட்டில் அறிவித்து எந்த வருஷம் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 2024. அப்போ 2024 ஃபஸ்ட்டு, இப்போ 2025 செகண்டு. இந்த விருது இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பட்ஜெட்டில் தான் இதுவும் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ நம்மாழ்வார் விருது ஒரு சில நேரங்களில் யார் வாங்கியிருக்கா இப்படின்னு கொஷின் கேட்பாங்க. ஒரு சில நேரங்களில் கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, நம்மாழ்வார் விருது என்ன காரணத்துக்காக தமிழக அரசு வழங்குறாங்க இப்படின்னு கொஷின் கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப ஸோ இந்த வேளாண்மையில் உயிர்மை வேளாண்மைன்னு சொல்லுவாங்கள்ல, உயிர்மை வேளாண்மையில் சிறந்து விளங்கும் 3 விவசாயிகளுக்கு இந்த விருது. அப்போ 2024 3 பேருக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ 2025 சமீபத்தில் அறிவிச்சாங்க 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு அவார்ட்ஸ் எடுக்கிறப்ப தனியாக இது பற்றி நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் நான் தரேன் சரிங்களா. இப்போதைக்கு உயிர்மை வேளாண்மையில் யார் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களுக்கு 3 பேருக்கு ஒவ்வொரு வருடமும் இந்த விருது இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, தமிழக அரசு 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. அப்போ அறிவிச்சு முதல் விருது 2024, இரண்டாவது விருது 2025. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது அறிவிச்சது பருத்தி உற்பத்தி பெருக்கு திட்டம். ஓகே, பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க இந்த திட்டம் உருவாக்கப்படும். விவசாயிகள் பருத்தியை அதிகமாக விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும். இதற்காக ரூபீஸ் 12 கோடி பட்ஜெட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இந்த டாப்பிக்கை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் நேஷ்னல் ஹேண்ட்லூம் டே வந்து கடைபிடிக்கிறாங்க சரிங்களா. தேசிய ஹேண்ட்லூம் டே இது ரொம்ப முக்கியமான டே. எந்த டேட்டில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ஆன்சர் ஆகஸ்ட் 7. இது டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டினாகவே கேட்டிருப்பாங்க. இது 2015 ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்தியாவோட பிரதமர் அறிவித்ததே சென்னையில் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பார், இந்த டே வந்து டிக்ளேர் பண்ணியிருப்பார். எந்த வருஷம், 2015, மறக்கக்கூடாது. அடுத்தது உழவர் நல சேவை மையங்கள், ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் சர்வீஸ் சென்டர். மொத்தம் 1000 மையங்கள் நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இதுவும் மெயினாக என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இதற்காண்டி சிறப்பு நிதி ரூபீஸ் 42 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ இந்த உழவர் நல சேவை மையங்கள் இதன் மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா, நவீன தொழில்நுட்பம் பற்றிய ஒரு அப்டேட் தெரியப்படுத்துவாங்க. ஸோ வேளாண்மை சம்பந்தப்பட்ட முக்கிய ஆலோசனைகள் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லாக வழங்குவாங்க. அப்போ இது வந்து தனியாக எடுத்து கொஷின் கேட்குறாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, 2025 தமிழ்நாட்டோட வேளாண் பட்ஜெட்டில் எத்தனை உழவர் நல சேவை மையங்கள் உருவாக்க போகிறோன்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க சரிங்களா. அப்படின்றப்ப எத்தனை மொத்தம் 1000. நம்பர் கவுண்ட் மறக்கக்கூடாது, 1000. ஓகே, அடுத்தது தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை. ஸோ இது புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க. இனிமே தான் இந்த பாலிசி என்ன பண்ணுவாங்க, எடுத்து செயல்படுத்துவாங்க சரிங்களா. இது எதற்காகனா, தமிழ்நாடு வேளாண் கொள்கை எதற்காக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்குறப்ப பசுமை தமிழ்நாட்டை உருவாக்க இந்த கொள்கை ஏற்படுத்தப்படும். ஆல்ரெடி நம்ம தமிழ்நாட்டில் ஸோ பசுமை தமிழ்நாடு இயக்கம்னு சொல்லி இது ஒன்று இருக்குது. காடுகளோட பரப்பளவை அதிகரிக்க செய்யணும். இதற்காண்டி பசுமை தமிழ்நாடு இயக்கம் சொல்லி தமிழக அரசு ஆல்ரெடி இது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது 2 கொஷின் கிட்ட
டிஎன்பிஎஸ்சிலே கேட்டாச்சு. ஓகேவா? அதே மாதிரி தான் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கைனா என்னன்னு சொல்லி இதையும் நீங்கள் படிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி. ஸோ இது ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் இவர் யாருன்னு தெரியும், இவரை பற்றி தெரியாமல் யாருமே இருக்க மாட்டோம். சரிங்களா? அந்தளவுக்கு இவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த ஆராய்ச்சி நிதி இந்த பட்ஜெட்டில் எதுக்காக அறிவிச்சிருக்காங்க? வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். இப்போ புதுசாக நெல்ல பல ரகங்கள், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் புதுசாக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல, இது சம்மந்தமாக இந்த நிதி நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காண்டி 1 கோடி பட்ஜெட் நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. எம்எஸ் சுவாமிநாதன் இவரை பற்றி சொல்லணும்னா முக்கியமானது ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் அது இவர் மட்டுமே. இதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி, இது வந்து ஐநா சபையோட சுற்றுச்சூழல் அமைப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, இவருக்கு இந்த அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் யாருன்னு கேட்டால் எம்எஸ் சுவாமிநாதன். இவருக்கு ரொம்ப முக்கியமாக போன 2024 என்ன விருது கொடுத்துருப்பாங்கன்னா பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இவர் பத்ம விபூஷன் வாங்கிட்டாரு, பத்ம பூஷன் வாங்கிட்டாரு, பத்மஸ்ரீ வாங்கிட்டாரு. இதுக்கு மேலே நம்பர் 1 இந்தியாவிலே ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர், நம்ம நாட்டிலேயே குடிமக்களுக்கான மிக உயரிய விருது பாரத ரத்னா, இதுவும் இவருக்கு கொடுத்துருக்காங்க. இறப்பிற்கு பின்னர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் முக்கியமாக இவரை பற்றி சொல்லணும்னா உலக உணவு விருதுன்னு சொல்லுவாங்க, வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ். இது 1987 இந்த விருது வாங்கியிருக்காரு. உலக உணவு விருதை வென்ற முதல் நபரே இவர் தான், அதுவும் முதல் இந்தியர். முதல் இந்தியர்னு கேட்கலாம், முதல் நபர் யாருன்னு கேட்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு 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 உலக விருது, நம்ம இந்தியாவில் கிடையாது. இது வந்து உலக அளவில் என்ன பண்ணுறாங்க, இந்த விருது வந்து அறிவிக்கிறாங்க. யார் இந்த விருதை கொண்டு வந்தார்னா, இப்போ நம்ம இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தைனா எம்எஸ் சுவாமிநாதன். உலக அளவில் கேட்டால் நார்மன் போர்லாக், இவர் தான் இந்த விருதை கொண்டு வந்திருப்பாரு, வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சிஎம் அரைஸ், சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ சிஎம் அரைஸ் இது என்னன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை தொழில் முனைவோராக உயர்த்துதல். இப்போ பழங்குடியினர் இவங்களுக்காகவே அடிப்படை வசதிகளை மேம்படுத்துறதுக்காகவே தமிழக அரசு கொண்டு வரப்பட்டது தொல்குடி திட்டம். இது வேற இருக்கு. அதே மாதிரி இந்த பேர்லையும் இவங்க இந்த 2 பிரிவினர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களை வந்து தொழில் முனைவராக உயர்த்தணும். இதற்காண்டி இந்த ஸ்கீம் வந்து சொல்லியிருக்காங்க. இதற்காக எவ்வளவு கோடி பட்ஜெட்னா ₹75 கோடி. அடுத்தது பாருங்க, அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். ஸோ இது ஒரு ஸ்கீம். இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து எஜுகேஷன் சம்பந்தமா. அப்போ இதுலேயும் பயனாளிகள் யாருன்னு கேட்டால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள். ஸோ இந்த ஸ்கீம் மூலமாக இவங்களுக்கு 65 கோடி நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, இது ரெண்டுமே முக்கியம்ப்பா. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், தமிழ்நாடு மில்லட்ஸ் மிஷன். சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க இந்த இயக்கம் செயல்படும். சரிங்களா? இது தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம்ன்றது இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கல, இதுக்கு முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. இப்போ மீண்டும் இது பற்றி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இதற்காண்டி எவ்வளோ கோடி பட்ஜெட்னா ₹52 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்போ தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் ஃபஸ்ட்டு அறிவித்தது எப்போன்னு கேட்டால் 2023 அக்ரி பட்ஜெட்டில் இதை பற்றி ஒரு அறிவிப்பு என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியிட்டிருப்பாங்க. சிறுதானியம் இப்போ உலகளவில் ஃபேமஸ். நிறைய விவசாயிகள் இப்போ சிறுதானியத்தை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதற்கெல்லாம் முக்கிய காரணம் ஐநா கொடுத்த அங்கீகாரம். எந்த வருஷம்? 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டு. சரிங்களா? சர்வதேச சிறுதானிய ஆண்டா ஐநா சபை அங்கீகரிச்சிருப்பாங்க. எந்த நாடு கேட்ட முயற்சி அப்படின்னு வர்றப்ப நம்ம இந்தியா தான் ஐநாவிட்ட இந்த இயராக ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருப்போம். ஏன்னா நம்ம நாட்டிலையும் தேசிய சிறுதானிய ஆண்டு 2018 நம்ம கடைபிடிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ 18 வச்சு தான் 2023 ஐநாவை அறிவிக்க வச்சிருப்பாங்க. ஐநாவும் இதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் தான் சிறுதானியன்றது இப்போ நிறைய பேருக்கு தெரிய வந்திருக்கு. சிறுதானியத்தை நிறைய பேர் விவசாயம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சிறுதானியத்தை ஈஸியாக விவசாயம் பண்ண முடியும். அதனால் இப்போ சிறுதானியத்தை அதிகமாக ஊக்கப்படுத்துகிறாங்க. ப்ளஸ் இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஓகே,
நெக்ஸ்ட் ஒன் எண்ணெய் வித்துக்கள் இயக்கம். இப்போ நம்ம சிறுதானியம் பார்த்தோம், அது மாதிரி இது வந்து எண்ணெய் வித்துக்கள் இயக்கம். உணவு எண்ணெய் தேவையில் தன்னிறைவு அடைய செய்தல். சரிங்களா, இந்த எண்ணெய் உற்பத்தியில் போதுமான அளவு நமக்கு எல்லாமே இருக்கணும், இது வந்து மெயினாக சொல்கிறாங்க. அப்போ இதற்காண்டி 108 கோடி வந்து பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. அப்போ இந்த எண்ணெய் வந்து ஆயில் வந்து எதன் மூலம் எடுக்கிறாங்க, நிலக்கடலை, சோயாபீன்ஸ், எள்ளு, ஆமணக்கு, வேம்பு, தேங்காய், சூரியகாந்தி. ஓகே, இதெல்லாம் எண்ணெய் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக என்ன பண்ணுறாங்க, எடுக்கிறாங்க. அடுத்தது தர நிர்ணய ஆய்வகங்கள். உயிர்ம வேளாண் விளைபொருட்களுக்கு ஏற்படுத்தப்படும் இந்த இயற்கை முறையில் பண்ணுற விவசாய முறை இருக்குல்ல, அதற்கு வந்து இது கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது எங்கெங்கே கொண்டு வர போகிறாங்க, தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரை. சரிங்களா, 2025 பட்ஜெட்டில் தர நிர்ணய ஆய்வகங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் வரப்போகுது, அல்லது இதில் ஏதாவது ஒன்று கூட ஆப்ஷனில் வைப்பாங்க. ஸோ நாலுமே படிச்சிருங்க, சென்னை, கோவை, தூத்துக்குடி, மதுரை. நெக்ஸ்ட் ஒன் நாட்டுக்கோழி பண்ணைகள். நாட்டுக்கோழி பண்ணைகள், ஸோ இதுக்கு பட்ஜெட் வந்து ஒரு 6 கோடி என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ பண்ணைகள் தமிழ்நாட்டில் உருவாக்க போகிறாங்கன்னா 360. சரிங்களா, அதுவும் எங்கிட்டுனா ஊரக பகுதி. யாருக்குன்னா ஏழை மகளிர். ஓகேவா, அப்போ ஊரக பகுதியில் உள்ள ஏழை மகளிருக்கு நாட்டுக்கோழி பண்ணை அமைத்து கொடுத்தல். ஸோ இதன் மூலம் இவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். சரிங்களா, இது வந்து என்ன பண்ணுறாங்க, ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சூரிய சக்தி பம்பு செட்டுகள். மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால் இயங்கக்கூடிய பம்பு செட்டுகள் இதை வந்து ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்களாம். சரிங்களா, எவ்வளோ பேர், 1000 விவசாயிகள். அப்போ இந்த சூரிய மின்சக்தி பம்பு செட்டுகள் இது வந்து எதன் மூலம் இயங்கும்னா சோலார் மூலம் இயங்கும். சரிங்களா, ஆல்ரெடி மத்திய அரசோட திட்டம் ஒன்று இருக்குது, PM குசும், KUSUM. சரிங்களா, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இது வந்து மத்திய அரசோட ஸ்கீம், இதே தான். ஸோ இந்த நீர் உட்பட எல்லாமே விவசாயம் சார்ந்தது எல்லாமே சூரிய சக்தி மூலமாக இயங்கக்கூடியது. ஸோ இது வந்து PM KUSUM, பிரதான் மந்திரி கிசான் உர்ஜா சுரக்ஷா ஈவன் உதான் மகா பியான் இந்த ஸ்கீம். ஓகே, இதே மாதிரி இப்போ சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்தது பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. இது வீட்டோட மேற்கூரையில் சோலார் சிஸ்டம் கொண்டு வந்தால் இத்தனை யூனிட் மின்சாரம் ஃப்ரீன்னு சொல்லி மத்திய அரசு என்ன பண்ணியிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாங்க. அதனால் இந்த பிரதான் மந்திரி சூரியோதய யோஜனா இதை பற்றியும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் சார்ந்து சொல்லலை, நான் பொதுவாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பயிர் காப்பீட்டு திட்டம். இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்கு இத்திட்டம் உள்ளது. இதற்காண்டி ரூபீஸ் 841 கோடி வந்து என்ன பண்ணுறாங்க, பட்ஜெட் ஒதுக்குறாங்க. இயற்கை சீற்றங்கள்னா மழை பெஞ்சு வெள்ளம் வரலாம், புயல் வரலாம், இதுக்கப்புறம் ஒரு பேரிடர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வயநாடு நிலச்சரிவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவங்கள் வர்றப்ப ஸோ இதற்கான இழப்பீடு ஸோ இது வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கொடுப்போம். அடுத்தது ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம், இன்டகிரேட்டட் கோகனட் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஸோ இதுவும் கொண்டு வர போகிறாங்க. அப்போ தென்னை பரப்பு விரிவாக்கம். இப்போ தென்னை வந்து சாகுபடி பண்ணுறது ரொம்ப கம்மி தான். இப்போ இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் இந்த தென்னை உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கணும், நம்பர் 1 தமிழ்நாடு தான் இருக்கணும். இதற்கான முயற்சி நம்ம அரசு எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா, இதை வச்சு தான் இந்த அக்ரி பட்ஜெட்டில் இது வந்து பண்ணுறாங்க. அப்போ தென்னை பரப்பு விரிவாக்கம், இன்னும் நிறைய பேர் இது தென்னை வந்து விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கப்புறம் ஊடு பயிர் சாகுபடி. இப்போ தென்னை வச்சா வேறு எதுவும் பயிர் வந்து வேறு எதுவும் விவசாயம் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்போ ஊடு பயிர் வந்து என்ன பண்ணுவாங்க, பொதுவாக இதில் வந்து பண்ணலாம், ஒரு பயிர் வகைகள் விவசாயம் பண்ணலாம், கீரை, இந்த மாதிரி பொதுவானது. ஓகேவா, அதனால் இதுவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறு நடவு மற்றும் புத்தாக்கம், ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு, இது எல்லாமே ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம் இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இதற்காண்டி 35.26 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஒன் நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம். நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்தல். சரிங்களா, இதை வச்சு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் சொல்லி ஒன்று இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. இதற்காக ரூபீஸ் 160 கோடி என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிங்க. 2025-26 பட்ஜெட்டில்
என்னென்ன அறிவிச்சாங்கன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கும்ல, இதுலேருந்து 4 இது முக்கியமாக ஏதாவது ஒன்று கொடுத்து எது சரி எது தவறு இந்த மாதிரி கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம், அல்லது தனி கொஷினாகவே ஏதாவது ஒன்று கொடுத்து கொஷின் வந்து கேட்பாங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நான் ஃபுல்லாக இப்படியும் கேட்கலாம் அது மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகேவா? அடுத்தது கோடை உழவு, இது ஒன்று சொல்லியிருக்காங்க. இந்த மானாவாரி நிலங்களில் மண் வளத்தை மேம்படுத்துதல், இதை வச்சு கோடை உழவு திட்டம் சொல்லி இது ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மொத்தம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவு. ஸோ இந்த இடங்களில் மண் வளத்தை வந்து மேம்படுத்த போகிறாங்க. ஓகே, அடுத்தது மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம். ஸோ இதற்காக ஒரு 40 கோடி பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் இதோட சாகுபடியை வந்து அதிகரிக்க செய்யணும், உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்க செய்யணும். இதெல்லாம் வச்சு மக்காச்சோள உற்பத்தி மேம்பாடு திட்டம் இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். ஸோ இது ஒன்று சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருன்னா மலைவாழ் உழவர்கள் பயனடை வகையில் இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்த போகிறோம் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதற்காக 22 கோடி பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் டோட்டலாக எவ்வளோ பேர் பயனடைவாங்கன்னா 63,000 மக்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம். நெற்பயிருக்கு மாற்றாக குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களின் சாகுபடியை ஊக்குவித்தல். இப்போ நெற்பயிருக்கு மாற்றாக நீங்கள் வேறு எதனாலும் விவசாயம் பண்ணலாம், அதுலேயும் குறைந்த நீர் தேவையுள்ள. ஏன்னா இப்போ நிறைய இடங்களில் விவசாயிகள் விவசாயம் பண்ணுறதில்ல. என்ன ரீசன்னா நீர் ஆதாரம் இல்லை. சரிங்களா? வானம் பார்த்த பூமி இருக்கும், மழை பெஞ்சால் மட்டும்தான் அங்கே விவசாயம். அந்த மாதிரி இருக்கிறப்ப சமீபத்தில் நிறைய இடங்களில் மழை இல்லை. இப்போ தான் சமீபத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் மழைப்பொழிவு இயல்பை விட அதிகமாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீர் தேவையுள்ள பயிர்களின் சாகுபடியை வந்து ஊக்கப்படுத்தணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மாற்றுப்பயிர் சாகுபடி திட்டம் இது ஒன்று சொல்கிறாங்க. அப்போ நெற்பயிருக்கு மாற்றாக நீங்கள் எதனாலும் பண்ணலாம். ஓகேவா? அதுவும் குறைந்த நீர் தேவையுள்ள. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாஸ்ட்டாக சொன்னேன் பார்த்தீங்களா, மில்லட்ஸ் சிறுதானியம், அதற்கு நீரே தேவைப்படாது. சரிங்களா? அது பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் இந்த டாபிக் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உயிர்ம விவசாயிகள், இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்களே அவங்க. உயிர்ம வேளாண்மை, அதாவது இவங்களுக்காக இலவச உயிர்ம வாய்ப்பு சான்றிதழ் ஒன்று கொடுக்க போகிறாங்க. இயற்கை முறையில் கெமிக்கலை யூஸ் பண்ணாமல் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சான்றிதழ், ஒரு சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுப்போம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உயிர்ம விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை, யார் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையை நாங்கள் அரசு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும், யாரும் இந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாருமே இயற்கை முறையில் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஒன், முன்னோடி உழவர்கள், இது ஒன்று. மொத்தம் 100 முன்னோடி உழவர்களை நெல் உற்பத்தி திறனில் சாதனை அடைந்துள்ள, அதாவது உலக அளவில் நெல் உற்பத்திலேயே ஃபேமஸான நாடுகள், ஓகேவா, ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து செல்லுதல். யார? மொத்தம் 100 முன்னோடி உழவர்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமாக இருக்கிற ஒரு 100 பேர், ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்கள வெளிநாடுகளில் நெல் எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க இதை வந்து பார்வையிடுறதுக்காக இவங்களை ஃபுல்லாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இதற்காண்டி 2 கோடி பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, ஒதுக்குறாங்க. அது எந்தெந்த நாடுகள் பார்த்து வச்சுக்கோங்க, ஜப்பான், சீனா, வியட்நாம். ஏன்னா சீனாவில் வந்து நெல் ஃபேமஸ், நிறைய ரகங்கள் என்ன பண்ணுவாங்க, அறிமுகப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட் ஒன், சுவைதாளிய பயிர்களுக்கான சிறப்பு திட்டம். மொத்தம் 2500 ஏக்கரில் சீமை கருவேல மரங்களை அகற்றி மிளகாய் சாகுபடியை மேற்கொள்ள. இந்த சீமை கருவேலை மரங்கள் இருக்குல்ல, இது ஃபுல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த இதில் இடங்களில் மிளகாயோட சாகுபடியை வந்து அதிகரிக்க செய்யணும். இதுதான் வந்து இந்த சுவை தானிய பயிர்கள் சொல்லி பொதுவாக சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ இதற்கான பட்ஜெட் ரூபீஸ் 11.74 கோடி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வெண்மை பழ சாகுபடி ஊக்குவித்தல். இது ஒரு ஃப்ரூட். ஸோ இதோடைய சாகுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதற்காண்டி முயற்சி தமிழக அரசு எடுக்கிறாங்க. ஊட்டச்சத்துள்ள இதன் சாகுபடியை உயர்த்துதல். இதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதற்காண்டி லொக்கேஷன் எங்கெங்கே இதெல்லாம் விவசாயம் பண்ணலாம், சேலம், நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், கள்ளக்குறிச்சி, இந்த இடங்கள் மெயினாக சொல்லியிருக்காங்க. இதற்காண்டி பட்ஜெட் வந்து 69 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம், வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். 51 நீர் வடிப்பகுதிகளில்
30,910 ஹெக்டர் பரப்பளவில் உருவாகிறது. ஸோ இது ஒன்று மெயினாக சொல்லியிருக்காங்க. இதற்காண்டி பட்ஜெட் வந்து ரூபீஸ் 68 கோடி என்ன பண்ணியிருக்காங்க, ஒதுக்கியிருக்காங்க. அப்போ நீர் வடிப்பகுதி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் எங்கெங்கே கொண்டு வர போகிறாங்க? தருமபுரி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தூத்துக்குடி அண்ட் விருதுநகர். ஓகே, இந்த மாதிரி லொக்கேஷன்லாம் தனி கொஸ்டினாவே கொடுத்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் வைப்பாங்க, அல்லது இதில் எந்த பகுதியில் இல்லைன்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு முந்திரி வாரியம். இது ஒன்று மெயினாக சொல்லியிருக்காங்க. முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்தல். இப்போ முந்திரினாலே ஃபேமஸ் வந்து தமிழ்நாட்டில் பன்ருட்டி நம்ம சொல்லலாம். இப்போ கூட சமீபத்தில் பன்ருட்டி முந்திரிக்கு ஜிஐ டேக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஓகே ஓகே, இதற்கான பட்ஜெட் எழுதிக்கோங்க. மொத்தம் 10 கோடி. நெக்ஸ்ட் ஒன், பனை மேம்பாட்டு திட்டம். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 17 செப்டம்பர் 2021. இது ஃபஸ்ட்டு அறிவித்ததே அக்ரி பட்ஜெட் தான். 2021-22 அக்ரி பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. எங்கே வச்சு சிஎம் இதை துவங்கி வைக்கிறாருன்னா இடம் தலைமைச் செயலகம். ப்ளஸ் பனை மரங்களின் எண்ணிக்கையை வந்து உயர்த்த செய்யணும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த பனை மேம்பாட்டு திட்டம் சொல்லி ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா? பனை மரம் நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரம், இது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பனை மரங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. பனை மரங்களை பொதுவாக வெட்டவே கூடாது. அப்படி ஒரு ஊரில் பனை மரங்களை வெட்டுறாங்கன்னா அதற்கான ஒரு சான்றிதழ் எல்லாமே வாங்கியிருக்கணும். சரிங்களா? ஏன்னா ப்ராப்பராக பண்ணணும். பனை மரங்களை வந்து பாதுகாக்கிறாங்க. இருக்கிறத விட இதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்க செய்யணும். ஏன்னா இதில் பனை மரத்தால் நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இப்போ பனை மரத்தோட அந்த ஓலை இருக்குல்ல, அந்த ஓலை என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடை மாதிரி என்ன பண்ணுவாங்க, பின்னுவாங்க. விளையாட்டு சாதனங்கள் உபகரணங்கள் என்ன பண்ணுவாங்க, இதன் மூலமாக உருவாக்குவாங்க. இதுக்கப்புறம் ஸோ நொங்கு கிடைக்கிது, ஸோ கருப்பட்டி கிடைக்கிது. இதை வந்து நொங்கு எடுக்காமல் விட்டோம்னா அது அப்படியே பனம் பலமாக மாறும். அதையும் சாப்பிடுவாங்க கிராமப்புறங்களில். அந்த பனம்பழத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா அதை வந்து பூமியில் புதைச்சி வைக்கிறப்ப இதன் மூலம் நமக்கு பனை கிழங்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் நன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சம்மர் வந்தாலே இந்த நொங்கு இது வந்து ஃபேமஸ். ஓகேவா? ஸோ அதனால் இந்த பனை மேம்பாட்டு திட்டம், பனை மேம்பாட்டு இயக்கம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்தது பலா மேம்பாட்டு இயக்கம். நெக்ஸ்ட்டு புதிய பலா ரகங்களை உருவாக்குதல். இப்போ ஏற்கனவே நிறைய ரகங்கள் இருக்குது. இன்னும் மேற்கொண்டு இப்போ நெல் ஜெயராமன் பார்த்துருக்கீங்களா, அரிசியில் பலவிதமான புதிய ரகங்கள் என்ன பண்ணுவார், அறிமுகப்படுத்துவார். அது மாதிரி பலாலையும் புதிய ரகங்கள் நிறைய கொண்டு வரணும். அதே மாதிரி பலாவில் ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ளுதல். இந்த பலாக்கு இடையில இப்போ ஃபுல்லாக பலா வந்து ஏக்கர் கணக்கில் விவசாயம் பண்ணுறோம்னா இதில் வந்து ஊடுபயிர் சாகுபடியும் பண்ணலாம். இது அப்போ இதையும் வந்து ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பலா மதிப்பு கூட்டலுக்கான பயிற்சி வழங்குதல். இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் 5 கோடி பட்ஜெட் இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், திறனுடைய கிராமங்கள். காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்கள் உருவாக்கப்படும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனையால், இப்போ பருவநிலை மாறுபாடால் மழைப்பொழிவு அதிகமாக வந்து ஒரு வெள்ளம் வருதுன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எப்படி உங்கள் மீண்டு வரணும். ஸோ இதை வச்சு இந்த டாபிக் வந்து மெயினாக சொல்லியிருக்காங்க. இதற்காண்டி ரூபீஸ் 1.35 கோடி வந்து பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள். இந்த நிறுவனங்களுக்கு ரூபீஸ் 10 லட்சம் வரை பொருளீட்டு கடன் வழங்கப்படும். இதுவும் இந்த பட்ஜெட்டில் மெயினாக சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம இன்னைக்கு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணது 2025க்கான அக்ரி பட்ஜெட். சரிங்களா? அக்ரி பட்ஜெட் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் 2025 அக்ரி மினிஸ்டர் என்னென்ன சொல்லியிருக்காரு எல்லாமே நான் உங்களுக்கு எது தேவையோ முக்கியமாக ஹைலைட்ஸாக நம்ம எக்ஸாமில் என்ன கேட்பாங்களோ அந்த மாதிரியான டாபிக்ஸ் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தது வரைக்கும் இது நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இது நம்ம அடுத்ததில் நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.